பிடிக்காத ஆகாத ஒன்றாக அந்த சங்கத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் தான் இதுவரை நீடித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இப்போதும் சங்கத்தை அவர்கள் ஏற்க தயாராக இல்லை என்கிற நிலையில தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்போது எங்களோடு அமைச்சர் முன்னிலையில், தொழிலாளர் துறை முன்னிலையில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இப்போது ஒரு ஏற்புரை அறிவுரை வந்திருக்கிறது. இந்த சங்கத்தோடு பேச வேண்டும் என்கிற, இந்த சங்கத்தோடு சேர்ந்து உடன்படிக்கைக்கு வர வேண்டும் என்கிற ஒரு நிலையை ஏற்கனவே அவர்கள் 4 அமைச்சர்களுக்கு முன்னால் ஏற்க வேண்டி வந்தது. இப்போது மீண்டும் ஏற்க வேண்டி வந்திருக்கிறது. அதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நிறுவனம் தொடர்ந்து இந்த தொழிற்சங்கத்தோடு பிரச்சனைகள் குறித்து பேசி முடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அதை இப்போது நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். இல்லாவிட்டால் தொழில் அமைதி இருக்காது. இரண்டாவது, இந்த உடன்படிக்கை என்பது நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருந்த போது 9,000 ரூபாய் தருவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு மேல் தர இயலாது, தர முடியாது என்று சொன்னார்கள். வழக்கமாகவே இந்த நிறுவனம் அதிகபட்சமாக இவர்கள் கொடுத்த சம்பள உயர்வே அவ்வளவுதான், 3,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. அடுத்த வருஷத்துக்கு 3,000 ரூபாய், அடுத்த வருஷத்துக்கு 3,000 ரூபாய். 9,000க்கு மேல இந்த 16 வருஷத்துல அவங்க கொடுத்ததே கிடையாது. இப்பதான் இந்த சங்கம் வைத்த காரணத்தினால், வேலை நிறுத்தங்கள் உட்பட நடந்த காரணத்தினால் ஊதிய உயர்வு என்பது 18,000 நேரடி ஊதிய உயர்வு. இது போக மோட்டிவேஷன் இன்சென்டிவ் என்ற ஒரு அமைப்பு பணம் இருக்கிறது. அதே மாதிரி ஆண்டு ஊதிய அது ஒரு 4,000 ரூபாய் வரும், சர்வீஸுக்கு ஏற்ப வரக்கூடியது. அப்படி பார்த்தா ஒரு 21,000 23,000 ரூபாய் வரைக்கும் தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். இது போக விடுப்புகளில் சில விடுப்புகள் அதிக கிடைக்கிறது. மரணத்திற்கு அவங்க வீட்டில் அவங்க மனைவியோ அல்லது மற்றவர்களோ நெருங்கிய உறவினர்களோ இறந்து போனால் அதற்கு ஒரு 3 நாள் விடுப்பு என்று வந்திருக்கிறது. குழந்தை பிறக்குமானால் தந்தைக்கு ஏற்கனவே 3 நாள் லீவு இருந்தது, இப்போது 5 நாள் லீவு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வேறு சில பலன்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு பிரஸ் ரிலீஸ் மினிஸ்டர் அலுவலகத்திலிருந்தே கொடுப்பார்கள், அதில் டீட்டெயில் இருக்கிறது. இது எல்லாம் சேர்த்து பார்த்தா அந்த பணப்பலன் என்பது சராசரியாக எல்லா தொழிலாளிகளுக்குமே மாத கணக்கில் பார்த்தால் 23,000 ரூபாய் அளவுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு சங்கத்தை உருவாக்கி, அமைப்பை உருவாக்கி எங்களை பலவீனப்படுத்த எடுக்கிற அந்த முயற்சி என்பதில் அவர்கள் வெற்றி பெற முடியாது. பெரும்பான்மை தொழிலாளிகள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். இப்போதும் பெரும்பான்மையை தீர்மானிப்பது பிரச்சனை என்றால் அவர்கள் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தினால் அதை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம்.